ஃபைனலாக குட் பேட் அக்லி படத்தை வந்து பார்த்தாச்சு. வைபு அப்படின்னு தான் சொல்லணும். உடனே வந்து படம் வந்து வைபுன்னு சொல்கிறானே, படம் வந்து வேறு லெவலாக இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ரிவ்யூவில் தெரிஞ்சுக்கலாம். ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் இந்த ரிவ்யூ பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். படத்தோட ஒன்லைன் என்ன அப்படின்னா, ஒரு கேங்ஸ்டர். அந்த கேங்ஸ்டர் பையனுக்காக வந்து எல்லாத்தையுமே விட்டுட்டு வெளியில் போயிருக்காரு. யாருக்குமே வந்து ஒரு கேங்ஸ்டர் அப்படின்னு தெரியாத மாதிரி வாழ போயிட்டார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதே பையனுக்காக அந்த தொழிலுக்கு மறுபடியும் வராரு 15 வருஷம் கழிச்சு. அது எதனால் அப்படிங்கிறத படத்தில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதுதான் ஒன்லைன். கதை வந்து இதுக்கு முன்னாடி ஆதிக்க ரவிச்சந்திரன் படங்கள்லாம் பார்த்துருக்கோம். கதை பெருசாக இருக்காது. ஆனால் கடைசியாக அந்த மார்க் ஆண்டனி படம் பார்த்திங்கன்னா என்ன தான் வைப் இருந்தாலும் அந்த படத்தில் கதை அப்படிங்கிறது கொஞ்சம் நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கும். ஸோ அந்த இது வந்து இதில் மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னு நான் சொல்லணும். படம் ஃபுல்லாக வைப் இருக்குது. ஒரு தலை ரசிகனாக இருந்தீங்கன்னா அப்படின்னா இந்த படம் வந்து ஆனால் அப்படி ஒரு படத்தை எடுத்து வச்சுருக்க, அப்படி ஒரு படம் தான் இது அப்படின்னு ஆதிக்க ரவிச்சந்திரனை தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க. ஏன்னா அவரே ஒரு ஃபேன் பாய் தான். ஸோ அந்த அளவுக்கு நீங்கள் ஃபேன் பாய் இருக்கலாம். ஸோ ஃபேன் பாயாக இருந்தாலும் ஜென்ரல் ஆடியன்ஸ்னு ஒருத்தங்க இருக்காங்க, அவங்களுக்காகவும் ஏதாவது வைக்கணும் படத்தில். ஏன்னா நம்ம இப்போ தலை ரசிகராக இருக்கும், இல்லை தளபதி ரசிகராக இருக்கும் அப்படின்னா படம் ஃபுல்லாக எழுந்திரிச்சு நம்ம கத்திகிட்டே இருப்போம், ஓகேங்களா. ஆனால் ஜென்ரல் ஆடியன்ஸ் என்ன பண்ணுவான்னா, எதுக்கு கத்துறானுங்க, சரி கத்துறானுங்க ஓகே, ஏதாவது கதை வருதா அப்படின்னு கேட்க தான் செய்வாங்க. ஸோ நான் வந்து நெகட்டிவ் ரிவ்யூ அப்படி சொல்கிறேன் அப்படின்னு நினச்சிடாதீங்க தயவுசெய்து. படம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லி 100% தேட்டரில் பார்க்கக்கூடிய ஒரு படம், தேட்டரில் பார்த்தே ஆக வேண்டிய படம் அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் ஜென்ரல் ஆடியன்ஸ் இப்போ எல்லாருக்குமே பிடிக்குமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஒரு கொஸ்டின் மார்க் தான் சொல்லணும். ஒரு ஃபேன் பாய் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் போய் எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனுமே இல்லாமல் போனாலும் சரி, எக்ஸ்பெக்டேஷனை ஹையாக வச்சுட்டு போனாலும் சரி, படம் வந்து உங்களை பூர்த்தி பண்ணி வேறு லெவலில் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வைப் மெட்டீரியல் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு படம். எல்லா படத்தோட ரெஃபரன்ஸும் வச்சுருக்காங்க. தளபதி ரெஃபரன்ஸ் கூட இந்த படத்தில் வருது. இன்டர்வல் பிளாக்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக அமைஞ்சிருந்தது. கிளைமேக்ஸ் வந்து சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நல்லாவே இருந்தது, நிறையாவே இருந்தது. படம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லி பார்க்குறதுக்கு கதையை தூக்கி அங்கிட்டு ஓரமாக வச்சுட்டு ஃபேன் பாயாக பார்த்தீங்க அப்படின்னா படம் ஹை லெவலில் இருக்கும். இல்லை நான் வந்து கதையை தான் நம்பி போய் படம் பார்ப்பேன், இந்த மாதிரி கத்திலாம் படம் பார்க்க பிடிக்காது, கத்திக்கிட்டு தெரியறதுலாம் எனக்கு பிடிக்காது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த படத்தை வந்து நீங்கள் தவிர்த்துட்டு போயிடலாம். ஸோ இந்த படம் ஒரு ஜென்ரல் ஆடியன்ஸுக்கு பாதி பேருக்கு பிடிக்கும், ஃபேன்ஸுக்கு கம்பல்சரி பிடிக்கும், தளபதி ரசிகர்களுக்குமே கண்டிப்பாக கம்பல்சரி இந்த படம் பிடிக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வைப் மெட்டீரியலாக தான் அமைஞ்சிருக்கு. ஏன்னா தளபதி ரசிகர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாலே இப்போ வந்து நார்மலாக ஒன்றா ஆகிட்டாங்க. ஸோ அதுவே இந்த படத்தில் ரெஃபரன்ஸாகவே நிறையா வச்சுருக்காங்க. படத்தை போய் தேட்டரில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த படம் ஒரு வைப் மெட்டீரியல் அமைஞ்சிருக்கு. தலை ஃபேன்ஸுக்கு ஒரு ஃபேன் பாய் சம்பவம் அப்படின்னு நிறையா பார்த்துருக்கோம். இந்த மாதிரியான வரிசைகளில் இந்த படமும் ஒரு ஃபேன் பாய் சம்பவம் அமைஞ்சிருக்கு. பட் ஜென்ரல் ஆடியன்ஸுக்கு டவுட் தான். நான் வந்து நார்மலாக கதை இருந்தால் தான் நான் பார்ப்பேன், அதில் நான் பார்க்க மாட்டேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய ரசிகர்கள் வந்து சில பேர் தான், அவங்கள மட்டும் தான் சொல்கிறேன். மற்றபடி படம் சூப்பராக இருந்தது, எனக்கு பிடிச்சிருந்தது. ஆஸ் யூஷுவல் நானும் ஜென்ரல் ஆடியன்ஸ் தான். ஸோ முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கமர்ஷியல் படம் அப்படின்னா கதைகள்லாம் நிறையா இருக்கும், கதைகளோட கலந்து தான் அந்த கமர்ஷியல் வந்து வரும். ஸோ அது வந்து ரொம்ப குறைஞ்சி போயிருந்தது. ஸோ இந்த படமும் அந்தளவுக்கு கதைகள்லாம் இல்லாமல் இருந்தாலும், மலையாள படங்களுக்கு நிகராலாம் படங்கள் வந்துட்டு இருந்தாலும் இந்த மாதிரியான சில கமர்ஷியல் படங்கள் வர்றதும் நல்லது தான். ஏன்னா வந்து நம்ம வந்து சும்மாவே உட்காந்து நார்மலாக அப்படி கை தட்டிட்டு வந்தாலே ஓகே அப்படின்ற மாதிரி இருந்துடக்கூடாது. நம்மளுக்கு தமிழ் ஆடியன்ஸுக்கு கம்பல்சரி ஒரு கத்தி வைப்போடு இருந்தால் தான் அந்த படம் வந்து கொஞ்சம் கமர்ஷியல் ரீதியாக கொஞ்சமாவது இந்த மாதிரி படங்கள் வரணும். ஸோ டோட்டலாக இந்த ஒரு ரிவ்யூ என்னோட தனிப்பட்ட ரிவ்யூ. படம் பார்க்கணுமா வேணாமா நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. இது மாதிரியே அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.